பிரிண்டர் டேப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாருமே பெரிய பெரிய பிராண்டுகள் மட்டும்தான் அவங்களோட டேப்பை வந்து பிரிண்ட் பண்ணி போட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சின்ன நிறுவனமா வச்சிருக்கோமே, நம்ம ஒரு சின்ன கடையா வச்சிருக்கோமே, நம்மளோட பேரையும் நம்ம பிரிண்ட் டேப்ல போட்டு ஒட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு 40,000 இன்வெஸ்ட் பண்ணணுமோ, 50,000 இன்வெஸ்ட் பண்ணணுமோ, 35,000 இன்வெஸ்ட் பண்ணணுமோ நினைச்சிட்டு அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் அதை இன்வெஸ்ட் பண்ணாம இருப்பாங்க. அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ற விதமா வெறும் ஒரு 5,000 ரூபாயில இருந்தே நம்மளோட பிரிண்டர் டேப்ஸ் பீகாக் டேப்ஸ்ல மட்டும் கிடைக்கும். நம்ம வந்து பேக்கிங் டேப்பு கடந்த ஒரு 1.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்தியாவிலேயே சிறு குறு நிறுவனங்களுக்கும் மிக குறைந்த விலையில நல்ல தரமா கொடுக்கணும், பேக்கிங் டேப் வந்து கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியில இதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஈவன் டெல்லி, மும்பை போன்ற பெருநகரங்களோட விலையை விட ரொம்பவும் குறைவான நியாயமான விலைக்கு நம்ம வந்து பேக்கிங் டேப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பேக்கிங் டேப் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் போனீங்க அப்படின்னா, ஏன் பிரிண்டட் டேப் போகணும், பிளெயின் டேப் ஏன் போகாம பிரிண்டட் டேப் போகணும் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதுல மெயின் முக்கியமான விஷயம், நீங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, ஏதாவது ஒரு வகையில டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, பொருள் வந்து திருடு போறதுக்கு, நடுவழியில திருடு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுதான். இப்ப நீங்க பிளெயின் டேப்போ ஏதோ ஒரு ப்ரௌன் டேப்போ இல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப்போ ஒட்டி இருந்தீங்க அப்படின்னா திருடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுவே நீங்க உங்களோட பேர் அச்சிடப்பட்ட ஒரு டேப்பை ஒட்டி இருந்தீங்க அப்படின்னா அதை திருடக்கூடிய நபர்களும் அது திருடுறதுக்கான நிறையவே யோசிப்பாங்க. ஏன்னா இது வந்து தீபாவளி சமயத்துல எங்களோட சிவகாசி பகுதியில இது நிறையவே நடக்கும். அதுவே பிரிண்டட் டேப் இருந்துச்சுன்னா அந்த பார்சலை தொடுறதுக்கு திருடக்கூடிய நபர்கள் யோசிப்பாங்க. அது ஒரு மெயின் ஒரு பெனிஃபிட்னா. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிராண்டிங். இன்னைக்கு என்ன பொருள் எடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு பிராண்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காகவும் இந்த பிரிண்டர் டேப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ண்ணா. இப்ப அதுலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் இந்தியாவிலேயே, தென் தமிழகத்தோட தென் இந்தியாவிலேயே மிக குறைந்த எண்ணிக்கையிலான பிரிண்டர் டேப் நம்ம மட்டும் தான் பண்றோம். ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு பாக்ஸ் அப்படின்றது என்ன கவுண்டிங் அப்படின்னா, நீங்க 3 இன்ச்சு பீஸா எடுத்தீங்கன்னா 48 பீஸா வரும். அதுவே 2 இன்ச்சுனா 72 பீஸா வரும். அதுவே 1 இன்ச்சா எடுத்தீங்கன்னா 144 பீஸ் வரும். இந்த அளவிலான ஒரு பெட்டியோட பிரிண்டர் டேப் கேட்டாலும் நம்ம தரோம்னா, மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா மினிமமா ஒரு 8 பாக்ஸ்ல இருந்து தான் நீங்க பிரிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கே நீங்க ஒரு 30,000 40,000 வரைக்கும் செலவு பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா இது வந்து நம்மகிட்ட வரும்போது வந்து வெறும் 5,000 ரூபாயில இருந்தே நம்ம பிரிண்ட் அடிச்சு வாங்கிக்கலாம்னா. இதுல இன்னொரு விஷயம், மெயினான என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிரிண்டர் டேப்பு போகும்போது உங்களோட நிறுவனம் பல இடங்களுக்கு தெரியும் அப்படின்றத தாண்டியும் அவங்கள ரீச் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும். உங்க போன் நம்பர் கொடுக்கும் போதோ, உங்களோட வெப்சைட் அதுல போடும் போதோ அப்படின்ற போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலா இதை 1 இன்ச்சுன்னு சொல்றது இந்த சைஸ் தானே. இது வந்து ஆக்சுவலா 2 இன்ச்சு சைஸ் சொல்லுவாங்கண்ணா. இது வந்து 2 இன்ச்சு, இது வந்து 3 இன்ச்சு. நம்ம அதுலயும் ஸ்பெஷலைஸ்டா 6 இன்ச்சு எல்லாம் பண்றோம்னா. 6 இன்ச்சு வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்க்காக அவங்க சில கஸ்டமர்ஸ் அவங்களுக்காக பண்ணதுண்ணா. இதுக்கு மேல இன்னும் 12 இன்ச்சு வரைக்கும் டேப் வேணும்னாலும் நம்மளால பண்ண முடியும். இப்ப 1 இன்ச்சு டேப் எடுத்தீங்கன்னா இதுலதான் 144 பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸா வரும். இதுனா 72 பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸா வரும். இதுனா 42 கொண்டது ஒரு பாக்ஸா வரும். இதுல நீங்க ஒரு பாக்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா இதுல எதுலையுமே பீஸ் கவுண்டிங் மட்டும் மாறப்போகுது.
ஒரு பாக்ஸா பிரிண்ட் பண்ணீங்கன்னா 5000 ஆகும்னா. இது போக என்ன சார்ஜஸா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரிண்டிங், அதாவது இந்த பிரிண்டிங் மட்டும் கிடையாது, நீங்க போர்டில் அடிச்சாலும் சரி, பேப்பர்ல அடிச்சாலும் சரி, ஈவன் டிஷர்ட்ல பிரிண்ட் அடிச்சாலும் சரி, ஒன்னு பிளேட் இருக்கும், சிலிண்டர் இருக்கும், இல்லைன்னா ரப்பர் ஷீட் இருக்கும். இது இல்லாம பிரிண்டிங் டெக்னாலஜி இன்னைக்கு வரைக்கும் உலக அளவுல எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர்ன்றத ஒரு வாட்டி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா 7 வருஷங்களுக்கு இருக்கும். நீங்க வருஷத்துக்கு ஒரு 100 பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 7 வருஷத்துக்கு அதை வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து சிலிண்டர்னு சொல்றது. இது வந்து அலுமினியம் மெட்டல். அலுமினியம் மெட்டல்ல குரோமியம் கோட்டிங் பண்ணி நீங்க உங்க நிறுவனத்தோட பெயரோ லோகோவோ என்ன கேக்குறீங்களோ அதை வந்து இப்ப நம்ம அந்த பாத்திர கடைகள்ல பொறிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இதுல வந்து நம்ம ஒன்ஸ் பொறிச்சு வச்சிருவோம். இதை நீங்க வச்சாச்சு அப்படின்னா இதை வேற எதுக்காகவும் உபயோகப்படுத்த முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன், ஒரு இரும்பு சிலிண்டர். இதுல வந்து நம்ம ஒன்ஸ் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா அதை கரெக்டான மெயின்டைன் பண்ணி அதை பாதுகாத்து வச்சு நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் இதை மூலியமா தான் நகல் தான் எடுப்போம். பிரிண்டிங்ன்றது நகல் எடுக்கிறது தான் இந்த சிலிண்டர் தான். இல்ல ஆமாண்ணா, இது வந்து தனியா ஒரு 3500 ரூபா வாங்குவோண்ணா. இது வந்து ஒன்ஸ் போட்டாச்சுன்னா 7 வருஷத்துக்கு இருக்க போகுது. அது போக நீங்க ஒரு பெட்டியா எடுக்கிறீங்க அப்படின்னா 5000 ஆகும்ண்ணா. அதுவே 2 பெட்டியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4500. அதுவே 5 பெட்டியா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெட்டியோட விலை வந்து 4000. இது எல்லாமே ஜிஎஸ்டியோட இன்க்ளூடட் தானே. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேப்ல நீங்க இப்போ உங்களுக்கு 2 இன்ச்சும் தேவைப்படும், 3 இன்ச்சும் தேவைப்படலாம். இதுக்கு ஒரு தனி சிலிண்டரா போடணுமா, இல்ல அதுக்கு ஒரு தனி சிலிண்டரா போட 2 விலையா பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதுவே இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சும் போட்டிருப்போம், 2 இன்ச்சும் போட்டிருப்போம். இப்போ அவங்களுக்கு 2 இன்ச்சு சைஸ் உள்ள டேப் அதிகமா தேவைப்படுது, 3 இன்ச்சு கம்மியா தேவைப்படுறதுனால அதை கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம்னா. இப்போ அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இது ரெண்டுமே ஒரே சிலிண்டர் விலையில 2 விதமான டேப்புகளும் நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல உள்ள கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி, அவங்க வந்து விவசாயம் சார்ந்த மிஷினரிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக பண்ணது. இவங்களுக்கு அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கியூஆர் கோடை வந்து இதுலயே பிரிண்ட் பண்ணியிருந்தோம்னா, கியூஆர் கோடு என்ன அப்படின்னு இதுல இப்ப ஸ்கேன் பண்ணா என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிடும். இதுல நம்ம அந்த கியூஆர் கோட்ல நம்ம வெப்சைட் வேணா வெப்சைட் வைக்கலாம், இல்ல ஒரு கடை இருக்கு அந்த கடையோட லொகேஷனை ஸ்கேன் பண்ணா வரணும் அப்படின்ற மாதிரி வைக்கலாம், இல்ல ஒரு ஃபோன் நம்பர் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு கியூஆர் கோடா சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்க்கலாம். இப்போ இதுல இந்த டேப்லயே பாத்தீங்கன்னா அவங்களோட பேரு, அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட வெப்சைட் பேரு கீழே எழுதியிருப்பாங்க, பக்கத்துல கியூஆர் கோட்லயும் வெப்சைட் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எந்த விதத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமருக்கு வந்து உங்களை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கண்ணா. பிரிண்டர் டேப்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன பேக்கரிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், வீட்டில இருந்து பொருட்களை தயாரித்து வெளியூர்களுக்கு பார்சல் மூலயமா பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்டிங் தொழிலுக்கே பேர் போன சிவகாசியில பேரணங்கிப்பட்டி அப்படின்ற கிராமத்துல இருக்குன்னா, நீங்க ஒன்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரடியா நம்மளோட நிறுவனத்துக்கே வந்து பார்த்து செக் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல நீங்க வெளியூர்ல ரொம்ப தூரத்துல இருக்கீங்க அப்படின்னா போன்ல எங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான பிரிண்டிங் தேவைப்படுது, என்ன சைஸ் தேவைப்படுது, எவ்வளவு திக்னஸ்ல மைக்ரான்ல தேவைப்படுது, என்ன மாதிரியான கலர்ல தேவைப்படுது, என்ன மேட்டர் வந்து அதுல வரணும் அப்படின்றத எங்களுக்கு போன்லயே சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பின உடனே நீங்க அதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம நிறுவனத்தோட பேரு பாத்தீங்கன்னா அருவி இண்டஸ்ட்ரீஸ், பீகாக் பிராண்ட் வந்துட்டு பீகாக் டேப்ஸ்னா. நம்மளோட மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா 9042555005.